லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் வீடுகளிலே பயபக்தியோடு நாம் தேவனை ஆராதிக்க நாம் ஆயத்தமாவோம். இப்பொழுது கூட நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நம் மத்தியில் இருக்குதான சகோதரி ஜெயஸ்ரீன் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதுமாய் கூட அப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து அப்பா எங்களை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நிற்கும்படியா எங்களை செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மே மாதத்தின் ஆண்டவரே கடைசி வாரத்திலே கூட அப்பா நாங்கள் உண்மை தொழுது கொள்ள ஆராதிக்க ஆண்டவர் அப்பா இந்த நாளில நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்க கரம் ஆண்டவர் உங்க பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஜீவனோடு இருப்பதும் உம்முடைய கிருபை கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்திற்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது நாங்கள் தொழுது கொள்ளுகிற இந்த ஆராதனையில கூட ஆண்டவரப்பா நீர் எங்கள் மத்தியில கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வெறும் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இதை கேட்கிறவர்களா இல்ல ஆண்டவரே அப்பா நாங்கள் இதன்படி நடக்கவும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரை நிலைக்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்வீராக. முழு ஆராதனையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தரையே துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே போல நாமும் இந்த கால வேளையிலே தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவருக்கு பயந்தவர்கள் சொல்வார்களா என்று பார்க்கிறோம். அப்படியாக நம் ஒவ்வொருவரும் அவருடைய கிருபை நல்லது என்று சொல்லி இப்பொழுது பாடப்போகிறோம். ஆராதனையின் முதல் பாடலாக விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசை இல்லை ஐயா, தண்ணீரை தேடும் ஆண்களைப் போல இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை வாஞ்சித்து தேடுகிறோம் என்று சொல்லி நாம் உற்சாகமாய் பாடுவோமா? கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லை
இயேசுவே நீர் போதுமே. மண்ணில் வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய அன்பை மறவாது உமக்காக ஓட உமக்காக உழைக்க கிருபை செய்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் உம்மை மறப்பதில்லை. நான் உம்மை பிரிவதில்லை. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆசையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாஞ்சையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. தகப்பனே இந்த காலை வேளையில நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆசை எங்களுடைய வாஞ்சை எங்களுடைய விருப்பம் எல்லாம் நீராய் மாறுவீராக என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆகையால் இரண்டாவது பாடலாக சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டிருக்கும் அக்கினியில் நான் நடந்தேன், ஆனால் பனித்துளியா என்னோடு நடந்து வந்த என் தேவனுக்கு கோடான கொடிய ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த தானியேல் தேவனை நோக்கி பாடினதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் நாமும் தேவனை நோக்கி பாடுவோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்முடைய கண்ணீர்களுக்கு மத்தியில நம் தேவனை நோக்கி சொல்லுவோம். எனக்கு சிங்கக்கெபி இருந்தாலும் சரி, ஒருவேளை படுகொலியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்போதான் பாடினோம், அவர் என்னை மறப்பதில்லை, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி. நிச்சயமாகவே நாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நம்ம எந்த பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைக்கு அவர் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகியால் நம்ம இரண்டாவது பாடலாக நம் முழங்கால் படிவிட்டு நம் தேவனை நோக்கி பார்த்து பாடிக்கொண்டே நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்கிடுமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா எதிர் ஆயுதங்களையும் ஆண்டவர் மனக்கடிக்கும்படியாக ஆண்டவர் இதோ உங்களை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஹல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பார். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அறிக்கையிடலாமா? அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்திடுவார். ஹல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் ஒரு கோழையம் இறங்கினாலோ நாங்கள் பயப்பட மாட்டோம். காரணம் எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று தானியேலோ ஸ்தோத்திரம்
பிரச்சனையில் கர்ஜித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்திலே காத்திருங்க. தானியேல் செய்த ஒன்று, தேவனை நோக்கி பார்த்தான். தேவனுடைய அந்த எருசலேமை நோக்கி பார்த்தான் என்று பார்க்கிறோம். இந்த காலைகளில் நாமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருகிற எல்லா ஆயுதங்களும் மழுங்கி போகும்படியாக கர்த்தர் செய்வார். ராஜ்யம் நமக்குள்ளே வந்ததால் ஆகையால சூழ்ச்சிகள் ஒன்றும் என்னை செய்யாது. அற்புதம் எனக்காக செய்கிற தேவன் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் என்று சொல்லி மறுபடியுமாக இந்த ஸ்டான்ஸாவை பாடலாம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆண்டவரே, சிங்கக்கேபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அறிக்கையிடலாமா? சிங்கக்கேபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூறை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த பிரச்சனையில் வந்தாலும் ஆண்டவரே, எங்களை நீர் காக்க நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, தகப்பனுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,
நீரே ஆண்டவரே எங்களை முற்றிலும் வழிநடத்த பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் அதிசயங்களை செய்ய நீர் இறங்கி வருகிற தேவன் என்று ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் செய்வோமா நாம். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஏசப்பா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளில் கூட ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேருக்கு ஏசப்பா இந்த பாக்கியம் இல்லை ஏசப்பா, ஆனால் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியா எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இப்போ கூட ஏசப்பா உம்மை துதித்து பாடி ஏசப்பா உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. சிங்க கேபியோ ஏசப்பா சூரியன் எழுப்போ அது எங்களை ஒன்றும் பண்ணாது ஏசப்பா, ஏன்னா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. எந்த வேலையிலும் ஏசப்பா நீங்க எங்களை மறந்துடாம எங்க கூடவே நீங்க இருங்க ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்ப கூட ஏசப்பா செய்தியை கொடுக்கிற தாசர் உங்க கருத்துல கொடுக்குறோம் ஏசப்பா. ஏசப்பா அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. ஏசப்பா எங்க ஆத்மாக்கு எந்த வார்த்தை நல்லா ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா திடனுள்ளதா இருக்குதோ நீங்க அதை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய வார்த்தையின் மூலம் எங்களை தேற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா மீதி இருக்கிற நேரத்துல ஏசப்பா உங்க கருத்துல கொடுக்குறோம் ஏசப்பா. எங்க கூட இருந்து எங்க கூடவே உள்ளாவுங்க ஏசப்பா. மீதி இருக்கிற நேரத்தில் ஏசப்பா நீங்களே தலைவராக இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மே மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். விசேஷமாய் கடந்த 3 மாதங்கள் கடினமான வாழ்க்கையின் நெருக்கத்தின் பாதைகள், வனாந்தரத்தின் வழிகள், ஆனால் தேவன் நம்மை கிருபையை நடத்தி வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரங்கள் பழசாகவில்லை, பாதரட்சைகள் தேயவில்லை என்றெல்லாம் பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். கடந்த 3 மாதங்கள் திரும்பி பார்ப்போமானால் தேவன் ஒரு குறைவுமின்றி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். பலவீனங்களில் பாதுகாத்திருக்கிறார். தேவைகளில் அவருடைய நிறைவின் வல்லமை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நாம் விசேஷமானவர்கள் என்பதை கடந்த நாட்களிலே நம்மை அற்புதமாய் நடத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இனி வருகிற மாதங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். சமாதானமாக தைரியமாக இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு முக்கியமான செய்தியோடு கூட நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நோவா காலத்தில் நடந்தது போல. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை வைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறதான வார்த்தைகளை நாம் சற்று கவனமாய் கேட்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நோவாவின் காலம் தேவன் பூமியை ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கவும் புதிதாக்கவும் மறுரூபப்படுத்தவும் ஆண்டவர் திட்டமிட்டார். 40 நாட்களாக கடும் மழை பெய்ய ஆரம்பித்தது. மேலே வானத்திலிருந்து மழை ஒரு பக்கம் பெய்யும் பொழுது ஆழத்தின் ஊற்றுகளும் திறக்கப்பட்டு பெருவெள்ளம் உண்டானது. பூமியில் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடத்தக்கதாக பூமி முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருந்தது. இப்படி பூமி முழுவதையும் ஆண்டவர் அழிக்க காரணம் பூமியில் பெருகியிருந்த பாவம், அக்கிரமம். தேவன் பூமியை சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவர் இந்த திட்டத்தை ஆண்டவர் செய்தார். அந்த நாட்களில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட குடும்பம் நோவா குடும்பம். நோவா குடும்பத்தார் 8 பேர் தவிர மற்ற அனைவரும் ஜலப்பிரளயத்தினால் மரித்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆதலால்
மறுபடியுமாய் கர்த்தர் பூமியை சீர்படுத்துகிற அல்லது அழித்து பாவத்தை வேறறுத்து புதிய பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, நாளுக்கு நாள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்திகள் நமக்கு என்ன காரியத்தை சுட்டி காட்டுகிறது? இந்த வருடம் தொடங்கினதிலிருந்து ஆங்காங்கே பரவி இருந்த கொள்ளை நோய் நம்முடைய இந்திய தேசத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மிக பெரும் பேரழிவை கொண்டு வந்தது. இந்திய தேசத்தையே முடக்கி வைத்தது. பணக்காரர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லாருமே நடுங்கி அடங்கி ஒடுங்கி கிடந்தார்கள். இப்பொழுது நாம் ஒரு செய்தியை கேட்கிறோம். வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு நம்முடைய இந்தியாவிற்குள் வந்துவிட்டது, தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரியில் வந்துவிட்டது என்கிற செய்தியையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி பூமியின் மீது பாழ்கடிப்புகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாழ்கடிப்புகள், இந்த பேரழிவுகள் மனிதனின் யுக்தி தந்திரங்களா அல்லது இயற்கையின் பேரழிவுகளா சீற்றமா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், வேதம் நமக்கு என்ன காரியத்தை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் கவனிக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் நெருக்கடிகளை சந்திக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த பஞ்சம் அல்லது கொள்ளை நோய் அல்லது அடிமைத்தனம் இப்படி என்னென்ன பிரச்சனைகளை தேவ ஜனங்கள் செய்தாலும் முதலில் அவர்கள் செய்கிற காரியம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவை அவர்கள் சரிப்படுத்திக் கொள்வார்கள். அதனால் பூமியின் மீது வருகிற பாழ்கடிப்புகளுக்கு தேவனுடைய ஜனங்கள் தங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மறுபடியுமாய் ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு சில சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். உலகம் எதற்கோ ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் தேவனை நெருங்குவதற்கும் அவரை பற்றிக் கொள்வதற்கும் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானா அந்த வருகையில் நம் காணப்பட நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த செய்தி நேரம் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று. முடிவில்லாமல் எதையும் தேவன் படைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் கணித்து பார்த்தால் உலகம் முடிவை நோக்கி வேகமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. சபையாராகிய நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று, ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு ஆலோசனை கூறுகிறார். ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? அடுத்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கேர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். எனக்கு அன்பானவர்களே, தெளிந்த புத்தி, தேவ சமூகத்தோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம், நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற அனுபவம் நமக்குள் இராவிட்டால் நாமையே அறியாமல் எதிரியின் முகாமை பாதுகாப்பென்று நாம் நினைத்து அங்கே அடைக்கலம் புகுந்து விடுவோம். கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான அற்புதமான பாதுகாப்பை விட்டுவிட்டு கேட்சிக்கிற சிங்கம் அவன் தந்திரமாய்
பாதுகாப்பு தருவது போல வந்து வீழ்த்தி விடுகிற அந்த காரியத்தில் நாம் நம்மையும் அறியாமல் சிக்கிக் கொள்வோம். நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாட்கள் கடைசி காலங்களாய் இருக்கிறது. என்ன சம்பவிக்கும் என்று யாராலும் நிதானிக்க முடியவில்லை. ஆனால் தேவ சத்தம் தொனிக்கிறது, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் இதற்கு முன்பாக நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, எச்சரிக்கையாய் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். சாலை விபத்துகளை ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு காரியத்தை கவனித்தார்கள். நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வருகிறவர்கள் அந்த நீண்ட மைல் கணக்காய் பிரயாணம் செய்து பத்திரமாய் வந்தவர்கள் சில கிலோமீட்டர் தொலைவுகள் இருக்கிற தங்களுடைய வீட்டுக்கு அருகில் வருகும் பொழுது இன்னும் சில மணி துளிகளிலே சென்று விடலாம். அந்த குறைந்த தூரத்தில் விபத்துகளை சந்தித்திருக்கிறார்கள் அநேகர். அந்த கிட்ட வருகிற நேரம் பத்திரமாய் பல மைல்கள் தொலைவாய் பிரயாணம் செய்தவர்கள் கிட்ட வரும்பொழுது கூட ஆபத்து விபத்துகளை சந்தித்து விடுகிறார். காரணம் ஒரு அச்சாக்கிரதை. பிரியமானவர்களே, பரலோகத்திற்கு செல்லும் பாதையில் பரலோகத்திற்கு சில அடிகள் முன்பு கூட நரகத்திற்கு செல்லும் பாதைகள் இருக்கின்றனவா? கவனமாயிருங்கள். பல வருடங்கள் பல காலங்கள் நாம் கர்த்தருக்காக வாழ்ந்து பிரயாசப்பட்டு கடைசி நிமிடத்தில் கடைசி வாழ்வின் அல்லது வருகையின் நெருக்கத்தில் பின்வாங்கி பாவத்தில் விழுந்து போகாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவியில் ஓட்டத்தை துவங்கி ஆவியிலேயே முடிப்போம். ஆவியில் துவங்கி மாம்சத்தில் முடித்து விடாதபடி கவனமாயிருப்போம். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்காக அனல் உள்ளவர்களாக இருப்போம். விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடிக்கொண்டு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இந்த செய்தி நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சீர்படுத்தவும் பரலோக வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. நமக்கு தெரிந்த ஒரு வேத பாத்திரம் நோவா. இந்த நோவாவில் இருந்தும் இந்த சம்பவத்தில் இருந்தும் சில கருத்துக்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கவனமாய் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். நோவாவின் உத்தம வாழ்க்கை. 6ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் 11ஆம் வசனங்களை கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து கவனியுங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு இருந்தார். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றார். பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கவனியுங்கள், 6ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன். ஜலப்பிரளயத்தினாலே இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். பூமியில் பாவம் பெருகி இருக்கிறது, மனுஷருடைய அக்கிரமம் பெருகி இருக்கிறது, நான் அழிக்க போகிறேன். இப்படி அழிக்கும் போது தேவன் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். இதிலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், சற்று இந்த 3 வசனங்களை உன்னிப்பாய் பார்ப்பீர்களானால், 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி சீர்கெட்டு கொடுமையினால் நிறைந்திருந்தது. இந்த 2 வசனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. பூமியில் இருக்கிற அனைவரும் பாவத்திலும் அசுத்தமான வாழ்விலும் வாழ்ந்தார்கள். 9ஆம் வசனம், நோவாவோ உத்தமனாய் வாழ்ந்தார். ஒரு லிங்க் இருக்கிறது. ஆனால் நடுவில் இருக்கிற 10ஆம் வசனம் என்ன லிங்க்? நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவச்சனமே, தேவன் ஒருபொழுதும் வசனங்களை தவறான இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறவர் அல்ல.
9ஆம் வசனத்திற்கு அடுத்து 11ஆம் வசனம் வந்திருந்தால் அந்த லிங்க் அந்த கரெக்டா தொடர்ந்து இருக்கும். ஆனால் 10ஆம் வசனம் ஏன் ஆண்டவர் நடுவிலே கொண்டு வந்து வைத்தார்? நோவா பிள்ளைகளை பெற்ற காரியத்தை ஆண்டவர் ஏன் இந்த 2 வசனங்களுக்கு நடுவிலே கொண்டு வந்து வைத்தார்? நம்முடைய வேதம் ஒரு அற்புதமான வேதம். உலகத்திலே தவறுகளே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புத்தகம் உண்டென்றால் அது நமது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, என்ன இந்த 10ஆம் வசனம் நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறது? இந்த 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நோவா 3 பிள்ளைகளை பெற்றான் என்ற ஒரு சம்பவம் கொடுக்கிறது. 11ஆம் வசனம் சொல்லுகிறது பூமி கெட்டு போயிருக்கிறது. அருமையானவர்களே, இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் 10ஆம் வசனத்தில் இப்படி கொடுத்திருக்கிறார்? இதை நாம் அறிந்து கொள்ள அதற்கு முந்தின அதிகாரத்தை பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் 32ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். இங்கே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான் என்று சொன்ன ஆண்டவர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கூடுதலாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நோவா 500 வயதான போது. இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும். நோவாவின் உத்தம வாழ்க்கை, நோவாவின் நீதியுள்ள வாழ்க்கை இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் கவனித்து வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனம் முதல் அந்த கடைசி வசனம் 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் 200 வயதுக்குள்ளாகவே அவர்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் 130 வயதாகும் பொழுது அவன் கைகளில் ஒரு குழந்தை இருக்கிறது. நீங்கள் அதற்கடுத்து அப்படியே வாசித்து பாருங்கள். ஆதாமுக்கு அடுத்து சேம், அதற்கடுத்து ஆதாமுக்கு அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சேத்தை பாருங்கள். அதற்கடுத்து அப்படியே தொடர்ந்து ஒவ்வொருவராய் வாசித்து பாருங்கள். அதிகபட்சமாக ஏனோஸ் மாத்திரம் தான் 187 வயதில் குழந்தை பெறுகிறான். 187. ஏறத்தாழ ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை நோவா. 9 தலைமுறையின் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் 200 வயதிற்குள்ளாகவே திருமணம், குழந்தை பாக்கியம் என்று நிறைவான வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆனால் நோவா குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அவனுக்கு வயது 32ஆம் வசனம் சொல்லுகிறது அவனுக்கு 500 வயதானது. வேதத்தில் ஏன் இந்த தாமதம் விளங்கவில்லை? தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமுக்கே 130 வயதில் குழந்தை. இன்னும் அநேகருக்கு சீக்கிரமாகவே, சொல்லப்போனால் 2 டிஜிட்டிலேயே சிலருக்கு திருமணம், குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் நோவா 500 வயது, 500 வயது வரைக்கும் அவன் திருமண குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறான். இந்த கண்ணீரின் வாழ்க்கையிலே, இந்த நிந்தை அவமானம் நிறைந்த வாழ்க்கையிலே நோவா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது உத்தமமாய் வாழ்ந்தான். எல்லாம் நிறைவாய் இருக்கிற, அதன் காலத்தில் எல்லாம் நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை நிறைந்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமி சீர்கெட்டதாய் இருந்தது. குறைவுகள், நிந்தனைகள், அவமானங்கள். ஆனால் இவனுடைய வாழ்க்கை சொல்லுகிறது உத்தமமாக, நீதியாக. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரி, ஆசீர்வாதமான வாழ்க்கை தேவைதான். ஆனால் ஆசீர்வாதமான வாழ்க்கை அநேகரை தடம் பொருள வைக்கிறது. குறைவுகள் நிறைந்த வாழ்க்கை சிலரை தேவனுக்கு நெருக்கத்தில், பரிசுத்தத்தில், உத்தமத்தில் நிறுத்தி வைக்கிறது. நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம்
19 முதல் 31 வசனங்கள் இருக்கிற சம்பவத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் 2 மனிதர்களை குறித்து சொல்லுகிறார். அதிலே ஒருவன் ஐஸ்வர்யவான், ரத்தாம்பர உடையை தரித்திருக்கிறவன், அனுதினமும் சம்பரமமாக வாழ்ந்து வருகிறவன், நிறைவாக சாப்பிட்டு திருப்தியாக வாழுகிறவன். அவன் வீட்டு வாசல் அருகே லாசரு என்கிற ஒருவன் இருக்கிறான். அவனுடைய சரீரத்தில் வியாதி, அவனுடைய சரீரம் முழுவதும் புண்கள், அவன் பலவீனமானவனாகவும் நோய் உள்ளவனாகவும் ஆகாரம் இல்லாதவனாகவும் அவன் அந்த வாசல் அண்டையிலே இருக்கிறான் என்று லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் சம்பரமமாக வாழ்ந்தான், ஒருவன் கண்ணீரில் வாழ்ந்தான். இருவருடைய வாழ்க்கையும் அந்த 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இருவரும் மரித்தார்கள். மரணம் எல்லாருக்கும் ஒன்றுதானே, பணக்காரனும் மரிப்பான், ஏழையும் மரிப்பான். ஆனால் வேதம் இந்த 2 பேருடைய மரணத்திற்கு அடுத்த வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. ஐஸ்வர்யவான் நரகத்தில் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் அவன் கதறிக் கொண்டிருக்கிறான். தரித்திரன் லாசருவோ ஆபிரகாமின் மடியிலே, அதாவது பரதீசுவிலே, தேவ சமூகத்திலே அவன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆடம்பரமாக வாழ்வது தவறல்ல, வசதியாக வாழ்வது தவறல்ல. ஆனால் வசதிகள் தேவனை விட்டு உங்களை பிரிக்குமானால் அது நிச்சயமாக தவறு. உங்களை தாழ்மைப்படுத்துவதற்கும் உங்களை தேவ சமூகத்திலே உங்களை பரிசுத்தமாக வாழ்வதற்கும் அவைகள் தடையா இருக்குமானால் நிச்சயமாய் அவைகள் தவறு. கண்ணீரிலும் கர்த்தரை மறுதலிக்காமல் வாழ்ந்த லாசரு பரலோகத்தில் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனை விட்டு பரலோகத்தை விட்டு பிரிக்கிற பணம், ஐஸ்வர்யம், ஆடம்பரம் இவைகளை காட்டிலும் தேவனோடு கூட அந்த உத்தம வாழ்க்கையிலே, அந்த பரலோக பாதையிலே நம்மை தொடர்ந்து நிலைக்க வைக்கும் குறைவுகள் நிறைந்த வாழ்க்கை என்றாலும் அது போதுமானது பிரியமானவர்களே. அப்படி என்றால் வேதம் தரித்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதா? வசதிகள் வரக்கூடாது என்று சொல்லுகிறதா? இல்லை. கடந்த வார செய்தியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். யோசேப்பை கர்த்தர் ராஜாவாக வைத்தார். ஒரு தேசத்துக்கு ராஜாவல்ல, உலகம் முழுவதற்கும் ராஜா. எல்லா நாடுகளிலும் அவனுடைய ஆட்சி பறந்து கிடக்கிறது. பார்வோனுக்கு அடுத்தபடி இவன் தான் அதிகாரம் பெற்றவன். அதிகாரம், அரண்மனை வாழ்க்கை, ஆடம்பரம் எல்லாம் அவனுக்கு முன்பாக இருந்தாலும் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தம வாழ்க்கை வாழ்ந்தான். பணம் ஒருபோதும் தவறல்ல, ஐஸ்வர்யம் ஒருபோதும் பாவம் அல்ல. ஆனால் தேவனை விட்டு எந்த ஒரு காரியம் உன்னை பிரித்தாலும் அது நிச்சயமாகவே அது தவறு, அது பாவம். பிரியமானவர்களே, நோவா நீதிமானும் உத்தமனுமாக வாழ்ந்தார். ஆண்டவருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபைக்கு காரணம் என்ன? நோவாவின் உத்தம வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில் கண்ணீர், அவனுடைய வாழ்க்கையில் காலதாமதங்கள், ஆசீர்வாதத்தில் எத்தனையோ குறைவுகள். ஆனால் காலதாமதம் ஏற்பட்டாலும் நீதியை, உத்தமத்தை குடும்ப வாழ்வில் கடைபிடித்தான் நோவா. ஆதலால் தான் இந்த குடும்பத்தையே கர்த்தர் அழிவிலிருந்து பாதுகாக்கிறதற்கு ஆண்டவர் திட்டமிட்டார். பூமி முழுவதையும் அழிக்க சித்தம் கொண்ட தேவன் இந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். வாலிபனே, கன்னிகையே, குடும்பமாக வாழ்கிற அருமையான கணவன் மனைவிமார்களே, உத்தமமாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். உலக மக்களின் வேஷமான வாழ்வில் காணப்படுகிற சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம் என்று மயங்கி உங்களுக்கு பின்பதாக கர்ஜித்துக் கொண்டிருக்கிற அந்த சிங்கத்தின் வாய்களில் சிக்கிக் கொள்ளாதபடி நீங்கள் கவனமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நோவாவை
500 வயதாகும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, ஒருபொழுதும் கர்த்தர் அவனை விடமாட்டார். என் அன்பான சகோதரனை, சகோதரியே, கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய நீதியையும் உன்னுடைய உத்தமத்தையும் உறுதியாய் காத்துக்கொள். ஏற்ற காலம் வரும், கர்த்தர் உனக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயமாய் கட்டளையிடுவார். நீ மாத்திரமல்ல, குடும்பம் முழுவதிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நோவா குடும்பமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறார். காலதாமதங்கள், குறைவுகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தனைகள் நோவாவை தேவனிடத்தில் கொண்டு வந்தது. கர்த்தரோடு கூட நெருங்கி பழகிற ஒரு உன்னத அனுபவத்தை இந்த உலக வாழ்விலே நமக்கு கர்த்தர் கட்டளிடுவாராக. நிறைய காரியங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்குள் சம்பூர்ணம், நாமோ குறைவுகளுக்குள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த குறைவுகளுக்கு மத்தியிலே நாம் கர்த்தரை நெருங்கி பிடிக்கிறோம். அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை ருசிக்கிறோம். இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. இரண்டாவது காரியம், நோவா. நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம் தான். நோவா பேழைக்குள்ளான ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை பார்ப்பீர்களானால், கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். மிகுந்த ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்த ஆண்டவர் பூமியை சுத்தப்படுத்தவும் நோவாவை பாதுகாக்கவும் ஒரு பேழையை உண்டாக்க கட்டளையிட்டார். பேழையை கட்டு என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு எப்படி மனசுல தோன்றுதோ அப்படி கட்டு என்று சொல்லவில்லை. பேழையை கட்டுவதற்குரிய அந்த பிளான், அந்த ஸ்கெட்ச், அந்த ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் போட்டு கொடுத்தார். இப்படி நீ கட்ட வேண்டும், இப்படி நீ செயல்பட வேண்டும். நீதி உள்ள வாழ்க்கை தான், உத்தமமான வாழ்க்கை தான். ஆனாலும் அவன் சுய சித்தத்தோடு செயல்படாமல் தேவனுடைய திட்டம் என்னவோ அந்த திட்டத்திற்குள் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டான். நமக்குள் நீதி, உத்தமம் இருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் செய்கிறோமா பிரியமானவர்களே? தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதில் நாம் ஓடுகிறோமா? ஒருவேளை நாம் பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் செய்கிறோமா? நீங்கள் வேதத்திலே லோத்துவை கவனித்து பாருங்கள். வேதம் லோத்துவை நீதிமான் என்று அழைக்கிறது. வேதம் லோத்துவை நீதிமான் என்று அழைத்தாலும் தேவ சித்தம் செய்வதில் அவன் இடறி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் சொன்ன மலைக்கு அவன் சென்றிருப்பானால் அவனும் அவனுடைய குடும்பமும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கும். ஆனால் சுய இஷ்டமாக ஒரு இடத்தை அவன் தெரிந்தெடுத்தான். விளைவு, அவனுடைய மனைவி உப்பு தூணானாள். அவனுடைய பிள்ளைகள் சாபமான சந்ததியை பெற்றெடுத்தார்கள். நோவாவை போலவே கர்த்தருடைய கண்களில் லோத்துவுக்கு கிருபை கிடைத்தது. நோவா காலத்தில் பூமியை அழிக்க ஆண்டவர் திட்டமிட்டது போல லோத்துவின் காலத்தில் சோதோம் குமாராவை அழிக்க ஆண்டவர் இறங்கி வந்தார். எப்படி நோவாவை காப்பாற்ற திட்டமிட்டாரோ அதே போல லோத்துவை காப்பாற்ற திட்டமிட்டார். எப்படி நோவாவை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறதோ லோத்துவையும் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நோவா சுய சித்தத்தை விட்டு தேவ சித்தத்தில், தன்னுடைய ஞானத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய வழிகளை விட்டுவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வழியில். ஆனால் லோத்து தவறி போனார். வாழ்க்கை, குடும்பம் நஷ்டமாகி போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, ஒரு கட்டம் ஜலப்பிரளயத்தினால், சோதோம் குமாரோ அக்கினியினால். ஆனால் கர்த்தர் அழியாதபடி காக்க தம்முடைய சித்தத்தில் நடக்கிற, தம்முடைய வழிகளில் நடக்கிற மக்களை நோக்கி பார்க்கிறார். இந்த நாளிலும் என் அன்பான தேவ பிள்ளையே, நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அழிவுகளுக்கு நிச்சயமா இந்த உலகம் தப்பாது. ஆனால்
தேவ சித்தம் செய்கிறவர்கள், அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் ஆபத்திலிருந்தும் தீங்கிலிருந்தும் கர்த்தர் பாதுகாப்பார். நோவாவுக்கு கொடுத்த கிருபை வீண் போகவில்லை, ஆனால் லோத்துவுக்கு கொடுத்த கிருபை வீணாய் போயிற்று. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை வீணடிக்கிறாயா என் அன்பான தேவ பிள்ளை? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்க மாட்டேன், வீணடிக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை நான் போக்கடிக்க மாட்டேன், நான் வீணாக்க மாட்டேன். எப்படி வீணாக்க மாட்டேன்? கலாத்தியர் 2 அதிகாரம் 20 நீங்கள் பார்ப்பீர்களானால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தில் தான் சொல்லுகிறான், தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறது இல்லை. ஆம், தேவனுடைய வழிகளில், தேவனுடைய சித்தத்தில் நாம் நடப்போமானால் அவர் நமக்கு கொடுத்த கிருபை வீணாகாது. நோவா தன்னுடைய சுய ஞானம், சொந்த விருப்பம் இவைகளை விட்டுவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில், அவருடைய வழிகளில் தன்னை காத்துக் கொண்டார். இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 7 அதிகாரம் 16 நீங்கள் பார்ப்பீர்களானால், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச சந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. கவனியுங்கள், அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? பேழையை கட்டினது யார்? அளவு கொடுத்தது கர்த்தர். ஆனால் பேழையை கட்டினது யார்? கதவுகளை வைத்தது யார்? தாழ்பால்களை வைத்தது யார்? எல்லாமே நோவா தான். எல்லாமே நோவா செய்திருந்தாலும் கதவை அடைக்கவும் கதவை திறக்கவும் அதிகாரத்தை கர்த்தர் தனது கையில் எடுத்தார். அந்த அதிகாரத்தை நோவா தன் கையில் எடுக்கவே இல்லை. பேழையை கட்டினவன் நோவா, ஆனால் பேழைக்கு எஜமானர் கர்த்தர். புதிய ஏற்பாட்டு காலத்திலே பேழை ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. உலகம் அழிய போகிறது, ஆனால் உலக மக்களை அழியிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார். சபைக்குள் வருகிற மக்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சபை கட்டடம் ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரு மத கூட்டத்திற்கு என்று நினைக்காதிருங்கள். வரப்போகிற அழிவிலிருந்து சகல மக்களையும் பாதுகாப்பதற்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு இடம் சபை. இந்த சபைக்கு நீங்கள் வாருங்கள். இந்த சபையிலே நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அழிந்து போகிற உலகத்தில் அழியாத ஒரு வாழ்க்கையை சுதந்திரியுங்கள். பிரியமானவர்களே, இங்கே நீங்கள் கவனிப்பீர்களானால் பேழை சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சபைக்கு எஜமானர் யார்? கர்த்தர். சபையில் யாருடைய அதிகாரம் அதிகமாக இருக்க வேண்டும்? கர்த்தரின் அதிகாரம் அதிகமாக இருக்க வேண்டும். சபைக்கு தலை கிறிஸ்து. கிறிஸ்துவின் அதிகாரம் தான் சபையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சபைகள் பாழாகிறதற்கு காரணம் என்ன? மனித ஞானம், சுயம் சபையில் அதிகாரங்களை கைப்பற்ற முயற்சிக்கிறது. எப்பொழுது அதிகாரம் தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு வருகிறதோ அந்த இடம் நிச்சயமாய் பாழாகும். தேவனுக்கு கீழாக இருந்து தேவனுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய லூசிபர், நான் அவருடைய அதிகாரத்திற்கு மேலாக போவேன் என்றான். அதிகாரத்தை நான் கையில் எடுப்பேன் என்றான். பாழாய் போனான். திருச்சபையில் என் அன்பு தேவ ஜனமே, அதிகாரத்தை கர்த்தருடைய கையிலே கொடுத்து விடுவோம். சபைக்கு எஜமானர் கர்த்தர், அவரே தலைவர். அவர் திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுடையவர். திருச்சபையிலே சகல பணிகளை செய்யக்கூடிய நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். ஒரு வேலைக்காரனுடைய கடமைகளை மாத்திரம் நாம் செய்துவிட்டு நாம் அறையில் கட்டிக்கொண்டு அமைதியாய் நிற்க வேண்டும்.
அதிகாரத்தை, உரிமையை தேவனுடைய கையிலேயே கொடுத்து விட்டு நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும். பேழைக்குள்ளான ஒரு வாழ்க்கை நோவாவை காப்பாற்றினது. சபையில் இருக்கலாம் என் அன்பான தேவ பிள்ளையே, நீதி உத்தமம் என்ற ஒரு வாழ்க்கையை நோவா போல வாழலாம். ஆனால் தேவ சித்தம் செய்கிறீர்களா? உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் தேவன் தான் அதிகாரம் உடையவராய் இருக்கிறாரா? வீட்டிலே எழுதி வைக்கிறோம், இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். உண்மையாகவே நம்முடைய வீட்டின் தலைவராய், அதிகாரம் உடையவராய் கர்த்தர் இருக்கிறாரா? நோவாவை குடும்பமாய் பாதுகாத்த தேவன் பேழையிலே நம்மையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தேசத்தின் மீது வருகிற அழிவு கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான், பாதுகாக்கப்படுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நோவாவின் உத்தம வாழ்க்கை, நோவாவின் தாழ்மையான கீழ்ப்படுதலான தேவ சித்தம் செய்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கட்டும். இறுதியாய் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதியை பிரசங்கித்த நோவா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை கர்த்தர் காப்பாற்றினார். அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மீது ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி அழித்த தேவன் நோவாவை பாதுகாத்தார். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்த நோவா. பிரியமானவர்களே, அத்தனை பெரிய பேழையை நோவா தனி ஒரு ஆளாக கட்டி இருக்க மாட்டார். எத்தனையோ பேர் அந்த பேழை கட்டுவதற்கு நோவாவுக்கு உதவி செய்திருப்பார்கள். 1 கட்டினவர்கள், 2 பார்த்தவர்கள், 2 விதமான கூட்டம் உண்டு. நோவாவுக்கு உடன் கூலியை வாங்கி கொண்டுதான் கட்டி இருப்பார்கள். ஆனால் நோவாவுக்கு உதவி செய்த ஒரு கூட்டம் உண்டு. ஒரு பெரிய பேழையை கட்டி கொண்டிருக்கும் போது என்ன செய்கிறான் நோவா, எதற்காக இது என்று நோவாவை கேட்டிருப்பார்கள், வேடிக்கை பார்த்திருப்பார்கள், விசாரித்திருப்பார்கள். 2 விதமான கூட்டம் உண்டு. இந்த 2 கூட்டத்திற்கும் நோவா நீதியை பிரசங்கித்தார். ஆண்டவர் வரப்போகிறார், இந்த உலகம் அழிய போகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக வாழுங்கள், பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள், நீதியை பிரசங்கித்திருப்பான் நோவா. ஆனால் என்ன ஒன்று என்றால், நோவா மனைவி, 3 மகன்கள், 3 மருமகள்கள், இந்த 8 பேரை தவிர வேறு ஒருவரும் அந்த பிரசங்கத்தில் மனம் திரும்பவில்லை. நோவாவின் பிரசங்கம் ஒரு பரிகாசமாக தெரிந்தது. அந்த நாட்களில் பரியாசம் பண்ணி இருப்பார்கள். ஜலப்பிரளயமா, மழையா, பேழையா, எல்லாம் பரியாசமாய் இருந்திருக்கும். ஆனால் நோவா செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருந்தார். இன்றைக்கும் திருச்சபையிலிருந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய ஜனங்களை அவர் அழைத்துக் கொள்ள வரப்போகிறார் என்று. இந்த உலகம், வானம், பூமி அழியும். ஆண்டவர் புதிய உலகத்தை ஏற்படுத்துவார், பரலோகத்தை உண்டாக்குகிறார். அதிலே அவர் தம்முடைய ஜனங்களோடு கூட யுகா யுகமாய் ஆண்டவர் வாழப்போகிறார் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த பிரசங்கம் இன்றைக்கு உலகத்திற்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் இருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் நகைக்கிற அளவு இருக்கிறது. நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எத்தனையோ நமது ஆலோசனைகள், பிரசங்கங்கள், புத்திமதிகள் ஒருவேளை பைத்தியமாக, பரியாசமாக மாறலாம். அதற்காக நோவா தன்னுடைய போராட்டத்தை முடிக்கவே இல்லை. தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார், தன்னுடைய சொந்த வீட்டை ஆயத்தப்படுத்தினார். ஒருவரையும் இழக்காமல் அவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள் தன்னை காத்துக்கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் சற்று சிந்தித்து பார்ப்பீர்களானால், அந்த காட்சியை, அந்த உலகத்தை கொஞ்சம் கற்பனையில் செய்து பார்ப்பீர்களானால், முழு உலகமும் பாவத்தில் விழுந்திருக்கும் பொழுது
தன்னுடைய 3 மகன்களை அவன் எவ்வளவு அழகாய் பாதுகாத்து வளர்த்திருப்பான். பாவச்சேற்றில் தன்னுடைய மகன்கள் சிக்கிக் கொள்ளாதபடி எத்தனையை புத்திமதி சொல்லி ஜெபித்து அவர்களை வளர்த்திருப்பான். எத்தனையோ தகப்பன்மார்கள் பாவத்தில் விழும்போது நோவா தான் மாத்திரம் பாவத்தில் விழாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து, தன்னுடைய மருமக்களையும் பாதுகாத்து, தன்னுடைய குடும்பம் முழுவதையும் பாதுகாத்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் காத்துக்கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, உன்னுடைய ஆத்துமாவை, தேவன் உனக்கு கொடுத்த குடும்பத்தை நீ பாதுகாத்து ஆண்டவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தும். நீ முதல்ல ஆயத்தமாக, அதற்கடுத்து உன்னுடைய குடும்பத்தை, தேவன் உனக்காக வைத்திருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்கள் நோவாவின் வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனுடைய ஆரம்பம் முதற்கொண்டு அவனுடைய வாழ்க்கை போராட்ட களமாகவே இருந்தது. எல்லாரும் பிள்ளை பெற்று மகிழ்ச்சியா இருக்கும்போது அவனுடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனையா இருந்தது. குடும்பம், பேழை, அதற்கடுத்து அவனுடைய வார்த்தைகளில் கிடைக்கிற அலட்சியம், இப்படி அவன் தொடர்ந்து ஒரு போராட்ட களத்திலேயே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நோவா நீதிமானாய் உத்தமனாய் தன்னை காத்துக்கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து ஒளிந்து போக போகிறது, ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த நாட்களிலும் பிரியமான சகோதரனே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உலகம் வேகமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில் குழப்பம், பயம், கவலை, என்ன நடக்குமோ என்கிற ஒரு கலக்கம் நிறைந்திருக்கிற இந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாய் திட்டத்தை கொடுத்தார். நீ பேழைக்குள் பத்திரமாயிரு, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க நான் வல்லவராக இருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுக்குள் இருக்கிறவர்களை தேவன் நிச்சயமாய் பாதுகாப்பார். எத்தனையோ குடும்பங்கள் அழிந்தன, எத்தனையோ மக்கள் அழிந்தார்கள். பூமிக்கு மேலே மலைகள் எல்லாம் மூடப்படத்தக்கதாய் தண்ணீர்கள் உயர்ந்து எல்லாமே மாண்டு போயின. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை நம்பின கூட்டத்தை ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொண்டார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆண்டவரின் நாளிலும் மனுஷகுமாரன் வருகிற நாளிலும் அப்படியே நடக்கும். ஒரு அழிவு, ஒரு ஆண்டவரே அப்பா நிச்சயமா இந்த உலகத்தை சந்திக்க இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாங்கள் கேள்விப்படும் போது நாங்கள் அதை உணர்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்புகிறது, என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், என் ஆண்டவர் என்னை சந்திக்க, என்னை அழைத்து போக வரப்போகிறார். அவருக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவர் உலகத்தின் கீழ்ப்படியாமையை, பாவ வாழ்க்கையை, அசுத்தமான தன்னுடைய விருப்பம், தன் சித்தம், அலட்சியம், இதே சுபாவத்தை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நாம் முழங்காற்படியிட்டு பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கரையில்லாமல், குற்றம் இல்லாமல் கர்த்தருக்காக வாழ்ந்து முன்னேறுவோம். அனுதினமும் ஜெபத்திலே சரித்திருப்போம். தேவன் நமக்கு கொடுத்த கிருபையினால், அபிஷேகத்தினால் நிறைந்திருப்போம். ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு செல்லுவோம்.
கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் நோவாவை போல ஒரு உத்தம வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் கலந்திட வேண்டும். கோணலானவை நீராகணும். கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். மரணாதா, ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, அழிந்து போகிற உலகத்தோடு அழிந்து போகிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைக்காமல் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற கூட்டமாய் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். சபையாகிய பேழையில் நம்மை வைத்திருக்கிறார். உத்தமமாய் வாழுவோம். பேழையில் கர்த்தருக்காய் சித்தம் செய்து தாழ்மையாய் காத்திருப்போம். தேவனுக்காக நாமும் நம்முடைய குடும்பம் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மையும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. பாஸ்டர் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உடைய வார்த்தையினால எங்களை தேற்றினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே பூமி சீர்கெட்டு போய் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நோவாவுக்கோ தேவகர ஆண்டவரே கண்களிலே கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே நோவா ஆண்டவரே நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் உத்தம வாழ்க்கை வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம், இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நோவாவுக்கு ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் வந்தாலும் வராமல் போனாலும் ஆண்டவரே நான் கர்த்தரை நான் ஆண்டவரே என் உத்தமத்தை நான் விட்டுவிடேன் என்று யோபு சொல்வது போல நோவாவும் அந்த பாதையில் நின்றது போல இந்த காலையிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எது கிடைத்தாலும் எது கிடைக்காமல் போனாலும் கர்த்தரின் ஆண்டவரே அந்த உத்தமத்தில் நடக்கிற அந்த ஆண்டவரே குணாதிசத்தை எங்களுக்கு தந்திரலும்படியாக உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. நோவா ஆண்டவரே பேழைக்குள்ள ஆண்டவரே இருந்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த பேழையை ஆண்டவரை உண்டு பண்ண சொன்னது நீர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பேழையை கட்டினது நோவா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் அந்த கதவுகளை அடைத்தீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தருவதற்கும் ஆண்டவரை அடைப்பதற்கும் ஆண்டவரை எல்லாம் வல்ல உம்முடைய கரத்தினால் மாத்திரம் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நோவா ஆண்டவரே தன்னை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தது போல ஆண்டவரே இந்த காலை வேளையிலும்
ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய குடும்பமும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்முள்ள இருதயத்தோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே தகப்பனே இன்னும் சேவிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. லோத்துவோ ஆண்டவரே தகப்பனே சுயம் சித்தம் செய்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தை தூரமாய் போனான் என்று பார்க்கிறோம். அந்த ஆண்டவரே நிலையில நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை இருக்கக்கூடாது. நோவாவை போல ஆண்டவரே பத்திரமாய் பேழைக்குள்ள சபை என்கிற பேழைக்குள்ள நாங்க காக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நோவா ஆண்டவரே நீதி பிரசனித்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே உம்மை பற்றி உம்முடைய அன்பை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவரே எங்களை பரியாசம் பண்ணலாம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உதாசீனப்படுத்தலாம். ஆனா ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் நாள் ஒன்று வரும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரே ஆண்டவரே கதறினது போல ஆண்டவரே ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே அப்படி இராதபடிக்கு உடைய அன்புக்குள்ள கடந்து வர ஆண்டவரே தகப்பனே உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப அந்த பேழைக்குள்ள ஒவ்வொருவரும் வந்து விடட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிற எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய குடும்பம் ஆண்டவரே சொந்தங்கள் ஆண்டவரே நாங்கள் காண்கிற ஆண்டவரே மக்கள் அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களா எங்களை மாற்றும்படியாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்தரலங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.